அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத செவ்வாய் கிழமையில் இதை மட்டும் செய்யாதீர்கள். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. அன்று அம்மனையும் முருகனையும் சேர்ந்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், வறுமை நீங்கும். ஆடி செவ்வாய் கிழமையில் சில விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். மறந்தும் கூட இவற்றையெல்லாம் செய்து விடாதீர்கள் என சாஸ்திரம் சொல்லுகிறது. சரி, ஆடி செவ்வாயில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி செவ்வாய் கிழமைகளில் வீட்டை துடைத்து சுத்தம் செய்யக்கூடாது. பொதுவாகவே எல்லா வாரத்திலும் வரும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய் கிழமையும் வீட்டை துடைத்து சுத்தம் செய்தால் லட்சுமி கடாட்சம் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் என்பார்கள். அதிலும் ஆடி செவ்வாய் மிகவும் விசேஷமானது. அதனால் அன்றைய தினம் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்யக்கூடாது. முதல் நாளே செய்து வைப்பது நலம். அது மட்டும் இல்லாமல் ஆடி செவ்வாய் கிழமை காலையில் முருகனையும் அம்மனையும் சேர்ந்து வழிபடுவது சிறப்பு. அதிலும் நாளை ஆடி 3வது செவ்வாய். அதனால் அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு செய்யக்கூடிய பூஜை தவறிவிடக் கூடாது. கண்டிப்பாக செய்துவிட வேண்டும். அதனாலேயே முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சில வீடுகளில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் எங்களால் அந்த கிழமையில் சுத்தம் செய்ய முடியாது என்றால் உங்களுக்கு எந்த கிழமை சௌகரியமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர்த்துவிட்டு மாலை 6 மணிக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையையும் பூஜை பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம். ஆடி செவ்வாய் கிழமையில் வீட்டில் உள்ள குப்பைகளை சூரிய உதயத்திற்கு முன்பே, அதாவது காலை 6 மணிக்கு முன்பே வெளியில் கொட்டிவிட வேண்டும். அன்றைய தினம் எந்தவித தேவையில்லாத பொருளையும் குப்பையில் போடக்கூடாது. அது வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை போகச் செய்துவிடும். ஆடி செவ்வாய் கிழமையில் உப்பு வாங்கலாம். ஆனால் அதை யாருக்கும் கடனாகவோ அல்லது தானமாகவோ வழங்கக்கூடாது. உப்பு லட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் ஆடி செவ்வாயில் மட்டுமல்ல, மற்ற எந்த நாளாக இருந்தாலும் உப்பை கடனாகவோ அல்லது தானமாகவும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் நம் வீட்டில் உள்ள லட்சுமி தேவி வெளியேறி விடுவாள் என்பது ஐதீகம். அதே போல ஆடி செவ்வாய் கிழமையில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை. அதுவும் ஆடி மாதம் 3வது செவ்வாய் கிழமையான அன்று ராகு கால நேரத்தில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். ஆடி செவ்வாய் கிழமையில் கோவிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, பூ, பழம் ஆகியவற்றை தானமாக வழங்கினால் அது நமக்கு மென்மேலும் பெருகும் என்பது ஐதீகம். நவ கிரகங்களில் மங்களகாரகன் என அழைக்கப்படுபவர் செவ்வாய் பகவான் தான். இவருக்குரிய கிழமை செவ்வாய். வீடு, நிலம், மங்கள காரியங்கள் நடப்பதற்கு காரணமான கிரகமும் இவர்தான். அதே போல கடனை அடைப்பதற்கு ஏற்ற நாளும் செவ்வாய்க்கிழமைதான். அந்த செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகன் என்பதால் அன்று முருகனை வழிபட ஏற்ற கிழமையாக சொல்லப்படுகிறது. அதனால் அன்று யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீர்கள். இப்போது சொன்ன அனைத்தும் ஆடி மாதம் கடைபிடித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.